முகம் நல்ல பொலிவாக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வந்து காய்ச்சாத பசும்பாலில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நவரை அரிசியை பால் அதே மாதிரி வந்து மஞ்சள் டீ இல்லைன்னா வந்து குறுந்தொட்டி கஷாயத்தோடு சேர்த்து நல்லா வந்து அதை வேக வச்சு அந்த ஒரு நவரை அரிசியை வச்சுட்டு நல்லா நம்ம வந்து ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு கெமிக்கல் காஸ்மெட்டிக்ஸும் வந்து இதுக்கு தேவைப்படாது. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுடைய குடலையும் வந்து சுத்தம் பண்ணணும். அகத்தின் அழகு தான் நம்ம முகத்தில் வந்து தெரியுது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அடிக்கடி வந்து எனக்கு பருக்கள் வருது, முகத்தில் நிறைய ஆயில் செக்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்க நம்ம குடலை சுத்தம் பண்ணக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது இதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதிகப்படியான சுகரோ எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களோ பிஸ்கெட் மாதிரியான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். திராட்சை, எலுமிச்சை, ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்களும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரி தேங்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீன் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம், நட்ஸ் வகைகள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோவாகும்.